ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தாறுமாறு தக்காளி சோறு எங்கள் வீட்டில். தேங்காய் சோறுன்னு சொல்லிட்டு என்னடா ஒன்றுமே போடாமல் வெறும் மிளகா மட்டும் போட்டுட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு இந்த மாதிரி 2 மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நல்லா சில்லி ஃப்ளெக்ஸ் அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இதை எப்போ சேர்க்கணும், எப்படி சேர்க்கணுங்கிறது, இந்த ஃபுல் ரெசிபி எல்லாமே எங்கன்னா என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன தான் பாத்திரம் கழுவி பயங்கரமாக கவுத்து டஸ்ட்டு போடாமல் மண் போடாமல் வெயிலில் காய வச்சுலாம் உள்ளே வச்சுருந்தாலும் புழங்கும் போது திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு டைமாச்சும் அதை யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை செய்வாங்க. அந்த மாதிரி பர்சன் நீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் பார்ப்போம். என்ன தான் க்ளீனாக அதெல்லாம் அந்த மைண்ட் அந்த ஹைஜீனிக்கு ரொம்ப கண்டினியூவாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹைஜீனிக் விஷயத்தை பார்க்கும்போது டக்குன்னு ஓடி போய் என்ன தான் இருந்தாலும் நைட்டு ஒரு டைம் இருந்திருக்கு, கழுவி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு வாட்டி கழுவிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் அந்த ஹைஜீனிக் விஷயத்தை ரொம்ப இதுவாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு லைக் போடுறதுக்காக சொல்லலை, இது எத்தனை பேர் இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஓகேவா? அப்புறம் நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி கொடுத்துருக்கேன். இன்னும் என்னென்னலாம் செய்யணுங்கிறது என்னோடய சேனலில் பெரிய வீடியோவாக கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் சரி, என்னோடய பெரிய வீடியோவும் சரி, ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன்ல, அதுலேயும் சரி, நான் வந்து இதில் ஒரு விஷயம் மெயினான ஒரு விஷயம் சேர்க்கலை. அந்த விஷயம் சேர்க்காமல் நம்ம எதுவுமே சாப்பிடவே மாட்டோம். அந்த ஒரு பொருள் இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது. நமக்கு மேக்ஸிமம் பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன பொருள் நான் சேர்க்கலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ளூ வேணாலும் கொடுக்குறேன். அந்த பொருள் சேர்க்காத சாப்பாடை குப்பையிலன்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டு க்ளூ கொடுக்க முடியாது. கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்படி கண்டுபிடிக்கிறவங்களாம் உண்மையாகவே பெஸ்ட்டு குக்கு தான், நான் ஒத்துக்கிறேன். எவ்வளோ பேர் பெஸ்ட்டு குக்குங்கிறத என்னோடய கமெண்ட்டை வச்சு பார்ப்போம். நல்லா இருப்போம், நலமுடன் இருப்போம்.